நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்தா. யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்காக தான். எனக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 20/3/1994 பிறந்த நேரம் காலை 6:55 AM 6:55 AM. பிறந்த இடம் திருநெல்வேலி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிருகசீர்ஷ நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். மிதுன ராசி, மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? வாழ்க்கையில எந்த திசை நல்லா இருக்கும் குருஜி? எந்த திசை இப்ப நடக்கக்கூடிய குரு திசை வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், பாடாப்படுத்துது ஓடாப்படுத்துது. முதல்ல திருநெல்வேலியில பிறந்த நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? திருநெல்வேலியில இருந்து மேலப்பாளையம். அதே ஊர்ல தான் இருக்கிறீங்க? ஆமா. திருநெல்வேலியில் உங்களுக்கு 8/12 சுபத்துவமாக இருந்தாலே திருநெல்வேலியில் எந்த வாய்ப்புகளும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த அமைப்பில் நீங்கள் 8/12 சுபத்துவத்தில் குருதசை நடந்தாலே அங்கெல்லாம் இருக்கவே முடியாதே. நீங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளில் குருதசை நடக்கும்போது உங்கள் ஜாதகம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. குருஜி, ஒரு குருவும் ராகுவும் 10 டிகிரியில் விசாகம் 1/4 இருக்கிறனால எதுவும் இருக்குமோ? கரெக்ட். பாருங்கள், எனக்கே தெரியாத பாயிண்டெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. குரு வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. 13 டிகிரி. ஆனாலும் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், 13 டிகிரியில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்பு இல்லை. 8ல் குரு மறைஞ்சாலும் கூட பரிவர்த்தனை அமைப்பில் சுக்கிரன் உச்ச சுக்கிரனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்புகள் ஜோதிடம் வந்து சரியான ஒன்று. அதுவும் என்னுடைய 8/12 சுபத்துவம் மிகச்சரியான ஒன்று. இந்த இடத்துல நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறதுக்கு 30 வயசு வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குருதசை நடக்கும்போது ஏற்கனவே ராகுதசை வேறு நடந்திருக்கு. நான் டக்குன்னு பிறந்த நேரத்தை தான் சந்தேகப்படுவேன். ஆனா எந்த திசை நல்லா இருக்கும் குருஜி? சனி திசையெல்லாம் நல்லா தான் இருக்கும். குருதசையை விட சனி திசை நல்லா இருக்கும். ஏன்னா சனி திசை உங்களுக்கு சனி திசை புதன் திசை எல்லாம் குருவின் பார்வையில் இருக்கு. சனி திசை அம்சத்தில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு. சனி திசை 8 டிகிரிக்குள்ள பார்வையில் இருக்கு. குருவும் 13 டிகிரி, புதனும் 13 டிகிரிக்குள்ள இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. குருதசையை விட குருவின் பார்வையை வாங்கிய சனி திசையும் புதன் திசையும் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சனி ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு, புதனும் அதிநட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால சனி திசையும் புதன் திசையும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஒரே ஒரு சந்தேகம். நம்ம நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சூரியனும் சந்திரனும் லக்கண கேந்திரமா தங்களுக்குள் கேந்திரமா இருக்காங்கன்னு. ஏதாச்சும் முதல் தர ராஜயோகத்துல வாய்ப்பு உண்டா சனி திசையில? இப்ப நீங்க பிறந்ததுலேருந்து எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க? திருநெல்வேலியை விட்டு தாண்டவே இல்லை குருஜி. சொன்னால் வந்து ஒரு மாதிரி தப்பாக இருக்கும். நீங்கள் மீன லக்னத்தில் நீங்கள் பிறக்கலை. நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். நான் ஜோசியத்தில் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அந்த டவுட் உங்களுக்கு இருக்குல்ல? ஆமாம். நீங்கள் மீன லக்னத்தில் பிறக்கலை. கடவுளே வந்து சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ கும்பமா மேஷமா குருஜி? கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்ட். நீங்கள் மீன லக்னத்தில் பிறக்கலை. உங்கள் பேச்சு ஸ்டைல்லாம் மீன லக்னம் கிடையாது. நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்தா குருதசை 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களை குருதசை சுயபுக்தியிலே உங்களை பிறந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் மெட்ராஸில் இருக்கிறேன்னு சொன்னால் கூட நம்பியிருப்பேன். நீங்கள் திருநெல்வேலியை விட்டு போகவே இல்லை. உங்கள் பிறந்த நேரம் தப்பு. யார் சொன்னால் நம்புறீங்க? எடுத்தவொடனே குருஜி லக்னத்தை மாற்றிடுறாருன்னு வைங்க. ஜோசியம்ன்றது ஒரு கணக்குங்க. இட்ஸ் ஏ கால்குலேஷன். அற்புதமான கால்குலேஷன். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த 8/12 சுபத்துவ விதி வந்து பெரிய அளவில் பெரிய சுபத்துவ விதி. நீங்கள் வந்து கும்ப லக்னம். சனி திசை தான் சூப்பரா இருக்கும். யோசிச்சு பேசுறீங்க. ரொம்ப ஸ்லோவா தானே இருப்பீங்க. ஒரு சந்தேகம் இல்ல, பல சந்தேகம். கும்ப லக்னம்னா பல சந்தேகம். அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம் கேஸ் தான். நீங்க கும்ப லக்னத்துல பிறந்தால் 1 மணி நேரம் முன்னாடி பிறந்துட்டீங்க. 6:55 AM கிடையாது. ஏதோ குன்சா அப்படியே சொல்கிறீங்க. இவ்வளோ 6:55 AM அல்லது உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அல்லது ஜாதகத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. கிடையாது. கும்ப லக்னம். கொஞ்சம் நிதானமாக பேசுகிறீங்க. உங்கள் பேச்சு ஸ்டைல் கும்ப லக்னம். உங்களுக்கு கும்ப லக்னம்ன்றதுனால தான் குருதசை இது வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வேலை செய்யலைங்க. ஆனால் சனி திசை உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யும். திருநெல்வேலியில் தான் இருப்பீங்க. லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். கும்ப லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் 2-11 கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோகத்தை அவர் செஞ்சிட மாட்டார். ஆக இந்த அமைப்பில் படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். அதுவும் சூரிய புக்தி சந்திர புக்தியெல்லாம் கும்ப லக்னத்துக்கு வேலையே செய்யாது. லக்னம் மாற்றம்னாலே ராகு திசையில் சந்திர புக்தி எப்படி இருக்குன்றதை பாருங்க. எப்பெல்லாம் சந்திர புக்தி வருதோ அப்பெல்லாம் கடுமையான பிரச்சனைகள்ல இருப்பீங்க நீங்க. உண்மை குருஜி, உண்மை. அதாவது குருஜி ராகு திசை வர இன்ஜினியரிங்
இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சேன். குரு ஆரம்பிச்ச உடனே டெலிவரி பாய் ஆயாச்சு. இப்போ வர ஒண்ணும் இல்ல. இப்படி தான் இருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு மணி நேரம் ஒரு 50 நிமிஷம் முன்னாடியே பிறந்திருக்கிறீங்க, அதுதான் உண்மை. சனி தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதன் தசை லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால அது நல்லா இருக்கும். இப்போ குருதசையில் சூரிய சந்திர புக்திகள்லாம் எதுவும் செய்யாது. செவ்வாய் புக்தி வரைக்கும் ஒன்றும் நடக்காது. அடுத்தடுத்து சனி தசை 2031 ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.